என் அண்ணன் இதுக்கு மேலே தான் குடியிருக்கிறாரு. இங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட 300க்கு மேலே வீடு இருக்கும். இங்கே ஃபஸ்ட்டு தண்ணி வரும்போது நாங்கள் எல்லாம் இங்கே தான் இருந்ததோம். இந்த அம்பலத்துக்கிட்ட தான் இருந்ததும். ஃபஸ்ட்டு பாடி எடுத்தது நான் தான். 5 பாடி நான் எடுத்திருக்கேன். 4 இந்திக்காரும் ஒரு ஃபீல்டு ஆஃபீஸரோட ஒய்ஃபையும் நான் இங்கேருந்து எடுத்து சுரட்சிதமான இடத்துல வச்சுட்டோம். இங்கே வந்து 300 வீடுக்கு மேலே இருக்கும் இந்த கிராமத்தில். இங்கே ஸ்கூலு எல்லா சௌகரியமே இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்தா 1-2 வீடு தான் இருக்குது. பாக்கி எல்லாமே போயாச்சு. இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் என்ன பண்ணுறது, நமக்கு ஒன்றும் செய்ய முடியாதல்லோ. இந்த இடத்துல இப்போவும் 2 பாடி கிடச்சிருச்சு. இனியும் உடல்வலி தாராளமாக இருக்குது. எங்கன்னு தெரியாது. டாக்ஸ் கார்டெல்லாம் வந்து அப்படியெல்லாம் தெரியறாங்க. கிடச்சது தான், இல்லாட்டி போயது. இன்றைக்கி தான் இதெல்லாம் முடிஞ்சிருவாங்க. இன்னத்தோட இதெல்லாம் முடிஞ்சிருவாங்கன்னு சொல்கிறாங்க. என்னன்னு எனக்கும் தெரியலை. என் குடும்பத்திலே 5 பேர் இங்கே இறந்துருக்காங்க. பெரியம்மா, என் அண்ணனோட ஒய்ஃபு, சின்ன தம்பி, அவனோட மகன், அவனோட ஒய்ஃபு, இத்தனை பேர் இதில் இறந்துட்டாது. இது 2 பாடி தான் கிடச்சிருக்குது. இனி அவங்கள தான் 3 பேரை இனியும் கிடச்சிருக்கு. என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. எங்கே கேட்கணும்னு தெரியல. ஆக சங்கடம் தான். என்ன நாம் சொல்கிறது. வீடெல்லாம் அப்படியே தண்ணி மரம் வரையில் அடித்து பொழிச்சு அப்படியே போயிடுச்சு. தண்ணியில் தான் போயிருக்குது எல்லாம். மண்ணுக்குள்ளே இருக்கும். ஆனால் மண்ணுக்குள்ளே இருக்குன்னு நமக்கு கிருத்தியமாக சொல்ல முடியாது. ஏன்னா தண்ணி தான் ஜாஸ்தி. அப்புறம் தான் பாறையெல்லாம் வந்தது. அப்போ தண்ணியில் தான் ஆதிய பாடியெல்லாம் ஒழிச்சு போயிருக்கும். அதுதான் சொல்ல முடியும். வேறு நம்ம என்ன சொல்கிறது சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.